ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 25/5/2024 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள், உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், சமநோக்கு நாள், சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம், உலக தைராய்டு தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். ரிஷப லக்னம் இருப்பும் 1 நாழிகை 7 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று இரவு 7:24 மணி வரை திவிதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 11 மணி 6 நிமிடங்கள் வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். நாமயோகம் இன்று காலை 10:27 மணி வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 7:37 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 7:24 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் பெருமாள், தாயார், ஆஞ்சநேய சுவாமி வணங்குறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகராகிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்க சங்கடங்கள் தீர்ந்து சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு, சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன். கன்னிராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு மற்றும் செவ்வாய் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடா பிரச்சனைகள் குறைஞ்ச நாள், மனக்குறைகள் அகலும் நாள். ஏன்னா சந்திராஷ்டமம் போயிடுது. சந்திராஷ்டமம் போயிடுது அப்படின்னாலே கொஞ்சம் ரிலீஃப் ஆயாச்சுன்னு அர்த்தம். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு ஜோரா இருக்கு. உத்தியோகத்துல இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். மருத்துவ செலவுகள் குறையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் காண்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கு உங்க பக்கம் இருக்கு, அதனாலே கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா பெரிய அளவுல இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாலும் கவனமா இருக்கிறது நல்லது. குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாங்கிறதுனால பேசுற வார்த்தையில அனாவசியமான வீண் விவாதம் எல்லாம் கூடாது. உத்தியோகத்துல இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் வியாபாரத்துல இருக்கிறவ எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் உடல் ஆரோக்கியத்துல சிறப்பு அக்கறை எடுத்துக்காங்க. உத்தியோகத்துல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மனசுல இருந்து வந்த குறைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீர ஆரம்பிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதமாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை தேர்ந்தெடுங்கள்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நாள். களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமா ஸ்ட்ரைட்டா உங்க ராசியை பார்க்கிறார். அதனாலே மனசுல சந்தோஷம் அதிகமா இருக்கும். குடும்பத்துல கணவன் மணி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு நல்லபடியா நடக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு உற்சாகமான மனநிலை உண்டாகும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உற்சாகமான தகவல் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது நிறைவேறும் நாள். பகைரோன ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். குடும்பத்துல கணவன் மணி ஒற்றுமையெல்லாம் இருக்குனாலும் அனுசரிச்சு போறது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கடன் சுமை குறையும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதொருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வெற்றி அடையும் நாள். பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கு சின்ன குழப்பத்தை கொடுத்தா கூட உங்களோட எண்ணங்களை வெற்றி அடைய வைப்பார். குடும்பத்துல கணவன் மணி ஒற்றுமையெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்குங்க. உத்தியோகத்துல முன்னேற்றமும் ஓரளவுக்கு அனுகூலமா இருக்கு. தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் நிதானமா செயல்படுவீங்க. அதுவே உங்களோட வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீண் மனக்குழப்பம் வந்து நீங்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கு சிறுதூர பயணங்களை மேம்படுத்துவார். குடும்பத்துல கணவன் மணி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு ஜோரா இருக்குங்க. உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற அந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இன்சென்டிவ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வியாபாரத்தில் பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உறவுகள் பலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டினை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கை பிரகாசமாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதொருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் பலிதமாகும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முயற்சிகளை அப்படியே நிறைவேற்றி வைப்பார்.
குடும்பத்துல கணவன் மணி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்குங்க. உத்தியோகத்துல உங்களோட தன்னம்பிக்கை மிளிரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக அதிரடி நன்மைகளுடன் திருப்பங்களுடன் அற்புதமாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடன் பிறப்புகளின் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயல்படுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை உயரும் நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்துவார். அதனாலே சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பம் சிறப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கைகூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நீங்கள் கேட்டிருந்த உதவிகள் இன்றைய தினம் வந்து சேரலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிகப்படியான நன்மைகளை பெறுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை தேவைப்படும் நாள். அதாவது இன்னைக்கு சந்திர பகவான் உங்க ஜென்ம ராசியில இருக்கார். அதனாலே சில நேரங்கள்ல சில குழப்பங்களும் இருக்கும், சில சந்தோஷங்களும் இருக்கும். பொறுமையா இருந்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் அப்படியே சிறு சிறு சலசலப்புகள் தோன்றி மறையும். அப்படிங்கறதுனால பேசுற வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உத்தியோகத்துல முக்கியமா எடுக்கிற கோப்புகளை சரிவர கையாள்வது உச்சிதம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில வீண் அலைச்சல்கள் இருக்கலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கிற காரியங்களில் சிறப்பாக இருக்க வேண்டும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டினை தேர்ந்தெடுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியும் சற்று காலதாமதம் ஆகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் பொறுமையாக செயல்பட வேண்டும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடமாற்றம் இனிமையாகும் நாள். 12ஆம் இடமாகிய அயன சயன பவஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை காண்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்தாலும் செலவுகளும் அணிவகுத்து நின்று டான்ஸ் ஆடும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் இடமாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். குடும்பத்துல கணவன் மணி ஒற்றுமையில இன்னைக்கு ஜோரா இருக்கு. சந்தோஷமா இருங்கோ, என்ஜாய் பண்ணுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல கவனமா இருப்பேன். அதுக்குண்டான ஒரு லாபம் இன்னைக்கு வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் கணவனின் முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகளை அதிரடியாக எடுப்பீர்கள்.
உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி உயரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முன்னேற்றமான ஒரு தகவல் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறுப்புகளுடன் போராட வேண்டிய நாள். அதாவது இன்னைக்கு போராடுறதுங்கிறத விட நீங்க சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு நாள்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, நிறைய பொறுப்புகள் வந்த வண்ணமாக இருக்கும். ஏன்னா நீங்க புத்திசாலி அப்படிங்கறதுனால ஒரு வேலைகள்லாம் உங்களை தேடி வரும். ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுப்பார். குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு இருக்குன்னாலும் அனுசரிச்சு போறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வேலை பளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் மெளிரும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்பான தகவல் ஒன்று வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.